ஹாய் பிரீத்தி. ஹலோ ஃப்ராங்க்லின். எழுத்து கூட்டினா வரும் வேர்டு, காதில் போடுறது தோடு, அண்ட் இதுதான் கடுப்பேத்துறாங்க மயிலாடு. சத்தியமா நீ வந்து மக்களை கடுப்பேத்த இந்த ஷோ பண்றியா இல்ல கூட இருக்க ஆங்கரை கடுப்பேத்த பண்றியான்னு தெரியல ஃப்ராங்க். ஏய், நீ வந்து ஓப்பனிங் யோசிக்கணும்னு நான் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக ஏதாச்சும் யோசிச்சு தான் சொல்ல முடியும். ப்ளீஸ் ஷோக்குள்ள போயிடலாமா? ஷோக்குள்ள போயிடலாமா? சரி, ஓகே. வெல்கம் டு கடுப்பேத்துறாங்க மயிலாட். இன்னைக்கு வர 3 பேரை கதற நம்ம கலாய்க்கிறோமா? கலாய்க்கிறோம். ஓகே ஃபைன். சரி, செலிபிரிட்டி வெல்கம் பண்ணுமா? எஸ், கண்டிப்பா அவரை வெல்கம் பண்ணி ஆகணும். நேத்தே வந்து ரொம்ப ஸ்வீட்டா வந்து நம்மள கலாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஜாலியா சிரிச்சிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் வந்து சேஃபர் சைடுல இருந்திருக்காரு, நம்மள தான் மாட்டி விட்டாரு. அண்ட் வந்து நம்மள கலாய்க்க ஏற்கனவே இந்த 3 பேர்ட்ட சொல்லி வச்சிட்டாரோன்ற ஒரு சந்தேகம் வேற எனக்கு இருக்கு. அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஷோ அப்படிங்கறனால மறப்போம் மன்னிப்போம். இப்ப லெட்ஸ் வெல்கம் சஞ்சீவ். என்ட்ரிலாம் பயங்கரமா தான் குடுக்குறீங்க. நாங்களே மியூசிக் போடுவோம், அத நீங்க டான் டான் அப்படி அந்த நர்வஸ்னஸ்லாம் போயிடுச்சு. இப்போ கூலா வந்திருக்கேன். இப்ப சரிப்படாது, மாட்டி விடுற யார் டேஷன் நீங்க வசப்பட்ட யார் டேஷன் நீங்க குடுக்குறீங்க. ஓகே, ஐ அம் ரெடி. ஓகே, நேத்து வந்து எங்க 2 பேர் தான் நல்லா கடுப்பேத்துனீங்க. சோ இன்னைக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆவற மாதிரி ஒரு காலர் கொடுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலரேவா? எஸ், அப்புச்சி கிராமம் ஓ, அவர் ரொம்ப சைலண்டான பர்சன் கிடையாதா? கிடையாது, பெண்கள் பேசினா வயலண்டான பர்சன் தான். இல்ல, அவன் கொஞ்சம் டென்ஷன் பாடி தான். இல்ல ஆக்சுவலி இல்ல, நான் பாத்துர்க்கேன். ஆனா ஒரு தடவை டென்ஷன் ஆகி நானும் பாத்துர்க்கேன். அதனால கடுப்பேத்திட்டு இருக்காங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லி நானே கேள்விப்பட்டேன். அதனால அவர் பண்ணலாம். சூப்பர். அவர் என்னன்னு கலாய்க்க அவரை வெச்சு செய்யலாம். அது நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க. இப்போ என்ன தெரியுமா சொல்ல போறோம்? நட்சத்திர விடியல்னு ஒரு பத்திரிக்கை. இந்த பத்திரிக்கையில என்ன பேசுறோம்? செக்மெண்ட். நட்சத்திர விடியல்ங்கிறது பத்திரிக்கை செக்மெண்ட். என்னவோ ஒண்ணு, அது வந்து இப்ப நீ சொல்ல போற. அந்த பத்திரிக்கையில இருந்து பேச போறோம். ஓகே, இது இன்டர்வியூ பண்ண போறோம். ஓகே டன். ஓகே, கனெக்ட் பண்ணுங்க கால் அவருக்கு. ஹலோ 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 மிஸ்டர் பிரவீன் இருக்காங்களா? பிரவீன் தான் பேசுறேன். யா சார், நாங்க வந்து குத்துவிளக்குன்ற மேகசின்ல இருந்து கூப்பிடுறோம். ஏத்திடுவோம். ஹலோ, ஏத்திடுவாங்க. ஓகே சார், இந்த மேகசின்ல வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம்னு இருக்கோம். ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீ தாங்க. ஓகே சார். சார், இப்போ என்னென்ன மூவி பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நீங்க என்ன ஆர்டிகல் சொன்னீங்க மேம்? குத்துவிளக்கு. உங்க நேம்? என் நேம் வந்து மாயா. சொல்லுங்க மாயா. ஓகே சார். சோ இப்போ என்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு சார்? நான் பேசிட்டு இருக்கேன் மேம். இப்போ 2-3 I'm going to get started but not now. இந்த film நேம் இது ரிவீல் ஆகல இன்னும். ஓகே சார். என்ன லாங்குவேஜ் சார் பண்ண போறீங்க? தமிழ் தானா இல்ல அதர் லாங்குவேஜ் ஏதாவது? தமிழ் தான். சாரி, தமிழ் தான். ஓகே சார். அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி பத்தி சொல்லுங்க. அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? மாயா, எனக்கு ஒரே ஒரு டவுட். நீங்க ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுற மாதிரி இருக்கு. என்ன திருட்டு மொழி முழிக்கிற? Are you real? இல்ல, நோ சார், I'm serious. நீங்க சொல்லுங்க, நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்க பேசுறது. How to trust you? That's why நான் உங்களுக்கு என்னோட காப்பி அனுப்புறேன். இப்போ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ இல்ல மெயிலோ பண்ணி விட்டுறேன். அப்படியா? Because I thought I'm some call. இல்ல prank call அப்படிங்கிற மாதிரி. இது something serious ஆ. நீங்க சொல்லுங்க. பிராங்க்லாம் எதுவும் இல்ல, சொல்லுங்க. யாரா பிராங்க் பண்ணாங்களா ரீசன்ட்டா? இல்ல அப்படி இல்ல, படம் முடிஞ்சு 1 year ஆகுது, இப்போ கால் பண்றீங்க. இல்ல சார், அதுதான் குத்து விளக்குறீங்க சார். தமிழ் மேகசின் சார், சிரிக்காதீங்க. நீங்களே சிரிச்சா அப்படி? இப்பதான் நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்க பேசுறத பார்த்தா கண்டிப்பா பிராங்க் தான். யாருன்னு சொல்லுங்க இந்த இது சார். சீரியஸா பிராங்க்லாம் இல்ல, நான் தான் சொல்றேன். உங்களுக்கு என்ன சொல்லுங்க, நான் காப்பீஸ் அனுப்புறேன். இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுத்தவங்கள பத்தியும் அனுப்புறேன். நீங்க தான் மெயில்ல பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா பேசுங்க. இல்ல ஓகே தான். we are here for this only. பட் பிராங்க் மாதிரி இருக்கு, அதனால தான் வரோம். இல்ல பிராங்க்லாம் இல்ல சார், நான் ஏன் பிராங்க் பண்றேன்? நீங்க சொல்லுங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப புதுசா இருந்தது, யாருக்குமே கிடைக்காத எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ்ல. ஏன் அப்படின்னா படம் ஹிட் ஆச்சு, ஹிட் ஆகலைங்கிறது செகண்டரி. பட் இந்த மாதிரி மூவில நடிச்சதுக்கு ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் இட். பிகாஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அவேர்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் இட்ஸ் ஃப்ளட்டிங். ஸோ சென்னை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, பட் சென்னை சிஸ்டம் தப்பா இருக்கு இல்லையா? ஒரு பிரச்சனை நடந்தா யாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் கிடையாது. அப்படியே அந்த பிரச்சனை நடந்ததுன்னா கூட நமக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்ட்டிஸ் எதுவுமே நமக்கு கிடையாது, ஒழுங்கா இல்லை. ஸோ அதே மாதிரி தான். ஸோ விண்கல்
இட் இஸ் ரிகார்டிங் பேஸ்ட் ஆன் மெட்ராய்ட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஒரு ஃபயர் பால், ஒரு விண்கல்லாம் எப்படி இருக்கும், அது என்னங்கிறது நமக்கு அந்த மாதிரி மூவியே கிடையாது. ஸோ அந்த ஓகே சார் போதும். அடுத்து வந்து என்ன கொஸ்டின் சார்? அடுத்து என்ன கொஸ்டின் கேட்க போறோம்? ஆஸ்க் அபௌட் அந்த இதெல்லாம் பத்தி கேட்கலாம். ஹீரோயின் கேட்க சொல்லுங்க. ஓகே. ஹலோ பிரவீன் சார். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் தான். யாரு சார் பிராங்க்லாம் இல்ல சார். ஹலோ சொல்லுங்க. பேச போதும்ட்டீங்க, எனக்கு புரியல என்னன்னு. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? நம்புங்க சார், நீங்களே பிரஸ்காரங்க நம்மளலாம் எப்படி சார்? ஏன் நீங்க பிரஸ்ஸே இல்லைங்க, நான் அடிச்சு சொல்றேங்க. ஐயோ சத்தியமா நான் பிரஸ் தான் சாமி, நம்புங்க. ஹலோ ஏங்க சரி வேணா சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. நேர்ல கூட வரேன், இப்ப வரேன். நான் எங்க வரணும் சொல்லுங்க. சென்னையில தானே இருக்கீங்க? சென்னையில கிண்டில இருக்குங்க, ஐடிசி கிராண்ட் ஷோல. சூப்பருங்க. கிண்டி தானே. நானும் என் ஆபீஸும் வந்து ஈக்காடு தாங்கல தான் இருக்கு. உடனே கிளம்பி வரேன். எங்க வரணும் கிண்டில? கிண்டி ஐடிசி கிராண்ட் ஷோல வந்துட்டு கால் பண்ணு. அப்படிங்களா? ஆமா. ஓகே. காஃபிக்கா இல்ல எது கூப்பிடுறீங்க? கொத்து விளக்குங்க போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. தயவுசெய்து நீங்க என்னன்னு யாருன்னு சொல்லுங்க. சரி நம்மலாம் இருங்க, எங்களோட சீனியர் எடிட்டர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுக்குறேன். சார் கொடுங்க. நம்பவே மாட்டேன்றாரு, என்ன பிரச்சனை தெரியல. அண்ட் நம்ம நேராவே போயிடலாமா? Where is he now? He's in Gindi. Somewhere near ITC. Okay, we'll go. No issues. If you want, you can talk. லைன்ல தான் இருக்காரு, நீங்க பேசுங்க. Hello. Hello. Yeah, good evening, sir. Yeah, good evening. Hi, Praveen. நான் உங்க மூவிஸ் பார்த்துருக்கேன். நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் நீங்க சொன்னாங்க லைக் நம்ப மாட்டேன்றாங்க. அதானே எடிட்டர் பேச நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல, அதுதான் மேட்டர். பிராங்க் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இதுக்கு பேரு பிராங்க் இல்ல, அது பிராங்க். கரெக்ட் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. சரி, உங்களை பிராங்க் பண்ண சொன்னது யாரு தெரியுமா? யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராவது இருப்பாங்க, சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க. சரி ஒரு நிமிஷம். சரி, உங்க பிராங்க் பண்ண சொன்னவரை இப்பவே நீங்க கழுவி ஊத்தணும்னா என்ன ஊத்துவீங்க? எப்படி திட்டுவீங்க? எக்ஸாக்ட்லி என்ன திட்டுவீங்க? எல்லாம் லைவ்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி லைவ்ல இல்ல ரெக்கார்டிங் தான். பட் வந்து கழுவி ஊத்துனா என்ன ஊத்துவீங்க? நாங்க பீப் போட்டுப்போம். கெட்ட வார்த்தை கூட பிரச்சனை. பையனா எப்படி சொல்லுவீங்க? பொண்ணுனா என்ன சொல்லுவீங்க? பையனா என்ன சொல்லுவேன்னா அடி செருப்பால நாயே அப்படி சொல்லுவேன். இன்னும் கெட்ட வார்த்தை இதெல்லாம் கெட்ட வார்த்தையே கிடையாது. சரி ஓகே. பொண்ணுனா என்ன சொல்லுவீங்க? பொண்ணுனா என்ன சொல்லுவேன் ப்ரோ? பொண்ணுனா கொஞ்சம் நான் திட்ட மாட்டேன் ப்ரோ, உண்மையிலேயே. இப்போ ஏன்னா கடலை போடணும் நாளை பின்ன. டேவிட் போய் சொல்ல மாட்டீங்க. பொண்ணுகள் எல்லாம் அப்படி திட்டுறது இல்ல. அது பொண்ணுங்க திட்டுறதுன்னா என்ன சொல்லணும்னா அறிவு கெட்டவளே, உனக்கு எவ்வளவு அறிவு கெட்டவளே, அறிவு இல்லையா உனக்கு? செல்லமா திட்டுறாரு பாத்தீங்களா? மாதுளமே. சரி, இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க தெரியுமா பையன், அந்த பையன் தான் உங்க ஊர்க்காரர் தான். யாருன்னு கண்டுபிடிங்க. சஞ்சீவா? அவரே தான், அப்படியே தான். ஷார்ட்ஸா சொந்திவே தான். எனக்கு தெரியும் அவர்தான். டேய் அடிக்காதடா, உனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் சும்மா இரு. டேய் இப்ப தெரிஞ்சிருச்சு இல்ல? நான் ஒரே ஊரு சொன்ன மாதிரி தெரிஞ்சது. ஒரே ஊர் ஆக்சுவலி கோயம்புத்தூர்ங்கனால அப்படியே பாவம் இறக்கப்பட்டு அவனை கலாய்ச்சேன். எனக்கு தெரியும் இந்த நபரா தான் இருக்குன்னு தெரியும். எப்படிடா இருக்க? பரவாயில்ல, நீ ஏமாறல, சமாளிச்சிட்ட. மச்சான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதா, எடுத்து பேசினவங்க அவங்க அப்படி பேசினாங்க, கேப் விடாம ஊருக்குள்ள ஒரே டைலாக் பேசிட்டு இருக்காங்க. ஆமால, குத்து விளக்கு போது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதான் நான் கொஞ்சம் எடுத்தோட குத்து விளக்கு ஒரு பத்திரிக்கை. நானும் ஆக்சுவலி கேட்டோம் சிரிப்பு தான் வருது ஃபர்ஸ்ட். சூப்பர் ப்ரோ. எனிவே thank you so much. இத ஹர்ட் பண்ணிட்டா சாரி. Thank you bro. இப்போ நம்ம வாங்க வணக்கம். இப்போ நம்ம சின்ன பிரேக். இது கடுப்பேத்துறாங்க. வெல்கம் பேக் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். சோ ப்ரோ என்னாச்சு? நானும் பண்றேன். நேத்து பாக்ஸர் ஓகே. கடுப்பேத்துறாங்க. கடுப்பு இப்படியா? மை லார்ட். ஓகே ஃபைன். யார்ட்ட எடுத்து பேச போறோம்? சரண் கிட்ட பேசலாம். சரண் சூப்பர். என்னோட உயிருக்குயிராக படத்துல வந்து என்னோட தம்பி ரோல், 2 ஹீரோஸ் அதுல அவர் ஒன்று பண்ணாரு. அவர்கிட்ட பேசி உயிருக்குயிரால நீங்க மீசை வச்சு நடிச்சிருந்தீங்க. ஆமா, பயங்கர பிரம்மாண்டமா இருந்தது. எது மீசையா? ஓகே. எதனால அப்படி தெரியல. மனோஜ்குமார் சாரோட ஹீரோஸ் எல்லாருமே வந்து மீசை வச்சு தான் அவங்க படத்தில் நடிப்பாங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆம்பளை மீசை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அவர். நான் கேட்டேன் காலேஜ் ஸ்டோரி தான் சார், மீசை எடுத்துக்கிட்டோமா, ட்ரிம் பண்ணிக்கலாம், லைட்டாக வச்சுக்கலாம். இல்லை மீசை எடுத்தால் நீ படத்துலேயே இல்லை அப்படின்னாரு.
நான் படத்தை பண்றேன் நான் பண்ற மீசி இருக்கும் சார். ஒரு மெச்சூரா அந்த லுக் ஆனா நல்லா இருந்தது. சூப்பர் ஃபைன். இப்போ வந்து நம்ம வந்து உங்களோட கோ ஆர்டிஸ்ட், உங்களுடைய நண்பர், என்னுடைய நண்பர் மிஸ்டர் சரண் அவர்களை வந்து ஃபோன் போட்டு இது பண்ணலாம். அண்ட் பிரீத்தி, நீங்க தான் பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க? குத்து விளக்கு ஒழுங்காமா பண்ண போறேன். என்ன பண்ணணும்? என்ன பண்ணுமா? கிரிக்கெட் படம்லாம் ஏன்பா பண்ற? அப்படி பேசுமா, போமா. ஆமா சரி, ஓகே, போடுங்க அவருக்கு கால. ஹலோ 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 சரண். ஹலோ ஆமாங்க. எப்படி இருக்கீங்க சரண்? நல்லா இருக்கேன். பேசுறீங்க? நான் நல்லா இருக்கேன். என் பேர் வந்து நான் அப்புறமா சொல்றேன். சிசிஎல்ல வந்து ப்ளே பண்றீங்க இல்லையா? ஆமாங்க. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழையில எங்க ப்ரிப்பேர் பண்றது? ஏங்க நீங்க உங்களை நம்பி தான் நாங்க பாக்குறோம். மேட்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படி? ஒரு வாட்டி நல்லா புரியல. அதான் இந்த மழையெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆட்டும், அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ வந்து பயங்கரமா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களை நம்பி தான் இருக்கோம் நாங்க. அண்ட் சரி, இப்போ ஏதாவது மூவி பண்றீங்களா? ஆமாங்க. எந்த சேனல்ல இருந்து பேசுறீங்க? எது கேம் ஷோவா? சேனலு கேம் ஷோவா? அதெல்லாம் இல்லை, நான் யாருன்னு கடைசியா சொல்றேன். இப்போ என்ன மூவி போயிட்டு இருக்கு? இப்போ மாலை நேரத்து மயக்கம் முடிச்சிருக்கேன். புரியல. மாலை நேரத்து மயக்கம். சரி, அந்த படம் தான் இப்போ ஷூட்டிங் முடிஞ்சுது. ஓகே, நான் ஒன்று பர்சனலாக சொல்லணும் தான் நான் பண்ணனே. ஆக்சுவலா ஒத்துக்கிறேன், நல்லா தான் இருக்கேன், நல்லா இல்லைன்னா சொல்ல. எதுக்கு மூவிலாம் பண்ற நீ? எதுக்கு மூவிஸ்லாம் பண்றேனா? ஆமா. ஏங்க பண்ணக்கூடாது என்ன? ஐயோ, நீ கிரிக்கெட்டர் ஆகு, என்ன வேணா ஆகு, மூவிலாம் எதுக்கே பண்ற? உன்னை நம்பி வந்து தியேட்டர்ல பாக்குறேன், நல்லாவே இல்லை நீ ஆக்ட் பண்றது. ஐயோ, எவ்வளவு நேரம் மூஞ்சியே பாப்பேன்னு சொல்ல. அவ்வளவு கேவலமா இருக்கா? உன் முகம் நல்லாதான் இருக்கு, நீ உன் மூஞ்ச பார்த்தா நம்பி தியேட்டர்ல வந்து உட்கார்றேன். படம் இன்னும் மட்டமா இருக்கு. அப்படியா? அப்புறம் பாக்காதீங்க. எதுக்கு பாக்குறீங்க? போர் அடிக்குதே. ஏதாவது படம் பார்க்கணும்னு வந்து பாக்குறேன். போர் அடிக்குதுன்னா ஹிந்தி படம் பாருங்க, இன்னும் நல்லா புரியும், நல்லா பிடிக்கும். என்ன காமெடியா பண்றேன், சிரிச்சிட்டு இருக்க? நான் சீரியஸா பேசுறேன். எதுக்கு நீ எல்லாம் படம் பண்ற? சும்மாதான் டைம் பாஸ். நீ டைம் பாஸ்க்கு என்னன்னா பண்ணிட்டு போ. நாங்க என்ன பண்றது? உன்னை நம்பி தியேட்டர்ல உட்காந்து ஏமாந்து போறது 120 ரூபா வேஸ்ட். எனக்கு இப்போ என்ன பண்ணலாம்? முட்டைகோசம் போட்டு மூட் அவுட் பண்ணி அவன மூளையில உட்கார வச்சிடாதீங்க தாயி. பண்ணலாமா? அதான் சொல்றேன், ஹிந்தி படம் பாருங்க, இங்கிலீஷ் கொரியன் படம் பாருங்க. எனக்கு அதெல்லாம் புரியாது. எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அப்படியா? அப்புறம் நீங்களே நடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். அதுவும் நான் ட்ரை பண்ணலாம். சரி, அப்போ உனக்கு ஹிந்தி தெரியுமா? ஏய், நீயே சொல்லி சிரிச்சிப்பியா? மென்டல். நான் டைம் பாஸ் பண்றேன். புரியல. என்னது? நீங்க நடிங்க, நான் பாக்குறேன். நானும் பாத்துட்டு டைம் பாஸ் பண்றேன். சரி, நீ அது அப்புறம் பண்ணலாம். உனக்கு ஹிந்தி தெரியுமா? ஹிந்திலாம் தெரியாதுங்க. அப்ப என்னதான் தெரியும் உனக்கு? ஒன்னும் தெரியல. எனக்கு வந்து நல்லா சாப்பிட்டு பாத்ரூம்ல உட்காந்துட்டு பாட்டு கேட்கணும், அதான் தெரியும். ஐயோ, அதுலயே பாத்ரூம்ல உட்காந்து கேக்குற? என்ன சிரிச்சினே இருக்க லூசா நீ? ஏ, காமெடியா பேசுறீங்களே, ஒண்ணுமே புரியல. ஓ, நான் பேசுறது காமெடியா இருக்கு. ஆஹா, சரி, நான் சீரியஸா பண்றேன். உண்மையிலே கேக்குறேன், நீ எதுக்கு படம் பண்ற? சத்தியமா கேக்குறேன், கோவமா கேக்குறேன். ஏன் நீ எல்லாம் படம் பண்ற? காசு குடுக்குறாங்க பண்றேன். காசு இல்லையா? வேற எவ்வளவு தொழில் இருக்கு, வேற ஏதாவது பண்ணு. ஆபீஸ் போ. யாரோட ஆபீஸ்? உங்ககிட்ட ஆபீஸ் இருக்கா சொல்லுங்க, நான் வரேன். சரி, கார் இருக்கு, கார் ஓட்டுறியா வந்து? இத்தனை கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல இந்த ஹியூமர் சென்ஸ். சூப்பருங்க. கார் துடைக்கணும், கழுவி விடணும். எல்லாம் பண்றேன். ஐயோ, நீ கோவமே வராதோ? ஹலோ. ஏ, உனக்குலாம் கோவமே வராதா? கோவமா? சத்தியமா கேக்குறேன், உனக்குலாம் கோவம் வராதா? எவ்வளவு கேவலமா ஒருத்தி உனக்கு கேட்டுட்டு இருக்கேன், சிரிச்சுனே இருக்க. ஈன்னு அவார்டு தர மாதிரி. காமெடியா பேசிட்டு இருக்கீங்க, இது சீரியஸ்லாம் கிடையாது. ஐயோ, உனக்கு இது காமெடியா இருக்கா? இன்னும் கொஞ்சம் சீரியஸா பேசுங்களேன். அசிங்கமா திட்டுமா? எருமாடு, குரங்கு. ஏய், இவனுக்கு கோவம் வராதுடா. யாரு பேசுறீங்க? நீ தயவு செஞ்சு பேசுடா. ஹலோ, டயர்ட் ஆயிட்டேன்டா. ஹலோ தம்பி. தம்பி, கிரிக்கெட் தம்பி. யாரு? உங்க ஊரு யாருன்னு சொன்னா ஊரு சொன்னா எப்படி? காமெடி சூப்பரா பிரதர்.
என்ன சும்மா காமெடி பண்றதா நினைப்பா? இந்த காமெடிலாம் என்கிட்ட பண்ணாதீங்க, நாங்களே செம்ம காமெடி தெரியுமா? புரியல. புரியலையா? புரியலன்னா திருப்பி கேளுப்பா. பிரதர் பக்கத்துல அவன் மூஞ்சிய பாத்தியா, திருவிழாவுல டெல்லி அப்பல விக்கிற மாதிரி இருக்கா. பிரதர், ஒரு ப்ரொடியூசர் சும்மா ஜாலியா உங்களை கலாய்ச்சி பேசி பண்ணலான்னு சும்மா பேசினா இப்படிதான் பேசுவீங்களா பிரதர்? எங்க இருந்து போன் பண்றீங்க? எங்க வேணாலும் இருந்து பேசுவோம் பிரதர். ஆக்சுவலா வந்து நான் யாருன்னு சொல்லிடுறேன். நான் வந்துட்டு அம்பிகா. ஹலோ, அம்பிகா மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏற்கனவே நாங்கள் வந்துட்டு ஸ்ரீலங்கா, லண்டனில் வந்துட்டு ஒரு மூவிஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக தமிழில் பண்ண போகிறோம். சும்மா ஜாலியாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான். டோன்ட் டேக் இட் சீரியஸ். எங்கள் டைரக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம். நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். நாங்கள் வந்து இது பண்ணது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. யூஸ்வலி வி யூஸ் டு டூ திஸ் லைக் திஸ். எல்லா பெரிய ஹீரோஸ்டையும் பேசி இது பண்ணுவோம். இப்போ கூட வந்து okay, cool. So I'm really very sorry if we hurt. Okay, just please talk to our director. Just wait, hold on. Yeah. So he's ஹலோ ஹலோ. என்னப்பா நீ ரொம்ப அல்சாட்டியம் பண்ற போப்பா. யாருப்பா? நீ ஏன்பா இப்படி அல்சாட்டியம் பண்ற? சஞ்சீவ். bro, Sharan bro, this is Frank. வேந்த டிவிக்காக கடுப்பேத்துறாங்க மயிலாட் அப்படிங்கிற ஒரு ஷோக்காக பண்ணோம். தெரியுங்க சார். நீங்க டென்ஷனே ஆக மாட்டீங்களா? ஆனால லைட்டா ஆன மாதிரி தெரிஞ்சது. டென்ஷன் ஆனல மச்சான் நீ? இல்ல, நான் எங்கடா நீ என்ன டென்ஷன் ஆனத பாத்துக்கியா? ஆக்சுவலி இல்ல. ப்ரோ எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? நல்லா போயிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பரா இருக்கும் ப்ரோ, சூப்பரா இருக்கும். சிசிஎல் சூப்பரா ஆடுங்க. படம் சீக்கிரம் வரும், நாங்க வந்து பாக்குறோம். பார்க்கணுமா வேணாமா? என்னங்க? பார்க்கணுமா வேணாமா? வாங்க பாருங்க. நீங்களே பார்க்க மாட்டீங்களா? அப்புறம் நாங்க எதுக்கு பார்க்கணும்? All the best bro. All the best. Thank you so much. Bye bye. Take care. Okay fine. So இப்போ நம்ம ஷோல அடுத்ததா வர போறது ஒரு சின்ன பிரேக். இது கடுப்பேத்துறாங்க my lord. Welcome back to கடுப்பேத்துறாங்க my lord. So இப்போ வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் என்னையெல்லாம் கலாச்சிங்களா? ஜெனரல் ஆடியன்ஸ் இப்போ வருவாங்க. நீங்க எப்படி டீல் பண்றீங்க நான் பாக்குறேன். ரெடியா இருக்கீங்களா? வெச்சு செய்வோம் நாங்களா. அப்படியா? வெச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி செய்யறாருன்னு நான் பாக்குறேன். தயவு செஞ்சு கால் கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் மனோ பேசுறேன். சொல்லுங்க மனோ, என்ன பண்றீங்க? நான் விஸ்காம் படிக்கிறேன். ஓகே சூப்பர். யாரை கலாய்க்கிறோம்? என் ஃப்ரெண்ட் பிரகாஷ்னு ஒருத்தனை கலாய்க்கணும். ஓகே, என்னன்னு கலாய்க்க போறோம் பிரகாஷ்? ஆக்சுவலா உனக்கு ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரி. ஸோ நிறைய கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை உனக்கு. சரி. ஸோ அதை வச்சு எதனா கலாய்ங்க. ஷால் பார்க்க சூப்பரா இருப்பாரா? இல்ல, பார்க்க ஒரு மாதிரி தான் இருப்பாரு. ஒரு மாதிரினா? யோ ஃப்ரெண்ட் நீ எப்படி சொல்லமா? இல்ல நல்லா இருப்பாரு, சொல்றேன் நான். ஓகே. எந்த ஹீரோ வந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷன்? இவர மாதிரி ஆகணும் அத சொல்லிருக்காரா? தனுஷா? ஓகே டன். நீங்க அப்படியே லைன்லயே இருங்க மிஸ்டர் மனோ. பிரகாஷ்க்கு கால் பண்றோம், கலாய்க்கிறோம். ஹலோ பிரகாஷ். ஹலோ பிரகாஷே. பிரகாஷா? உன் பேர் இந்த ஸ்மைல் பிரகாஷா? ஏன் ஸ்மைல் பிரகாஷ்? நீ சிரிச்சுன்னு இருப்பியா? நீ என்ன லூசா? யாரே கால் பண்ணி கலாய்றீங்க? யாரியா? யோ லூசாயா நீ? அதுனே ஸ்மைல் பிரகாஷ். அதெல்லாம் நீ தேவையில்ல. எதுக்கு நீ கால் பண்ண சொல்லு? யோ நீ ஃபர்ஸ்ட் சொல்லியா? ஃபேஸ்புக்ல போட்டோவா போட்டு சாவடிக்கிற நீ யார்? நீ உன் போட்டோவை பார்த்துட்டு போனா ஏதோ ஒரு பிரச்சனை தான் நடக்குது. அப்படி என்ன பண்ண? FBல போட்டோ போடுற ஸ்டாப் பண்ணுப்பா. அதனா அப்படிலாம் போஸ்ட் பண்ணி போட்டுருக்க. சரி நீ தனுஷ் ஃபேன் தெரியுது, அதுக்குன்னு ஏன் இப்படி சாவடிக்கிற போட்டோ போட்டு? ஃபேஸ்புக்ல நான் ஃப்ரெண்டா தான் இருக்கேன். நான் இப்பவே அன்ஃப்ரெண்ட் பண்ண போறேன். தயவு செய்து இந்த மாதிரி போட்டோ தான் போட்டு சாவடிக்காது, சரியா? நீ தனுஷ் ரசிகராமே அப்படியா? அப்படியா? என்ன அப்படியா? கொஞ்சம் பிஸியா இருக்கேன். வாங்கிட்டு இருக்கேன். இது பிஸியா இருக்கியா? அப்ப நாங்க என்ன வெட்டியா இருக்கோமா? அது எனக்கு தெரியாதியா? இங்க பாரு, மரியாதையா சொல்றேன். மரியாதையா சொல்றேன். போட்டோ எல்லாம் Facebookல போடுற வேலைய வச்சுக்க. இன்னும் ஒரு 10 போட்டோ அப்லோட் ஆகும். முடிஞ்சா லைக் பண்ணி இல்ல கமெண்ட் பண்ணு. இது லைக் ஆகும். ஏய் லைக் போட சொல்றியா நீ? காண்டா இருக்குங்கற லைக் போட சொல்ற?
இது உன் போட்டோ பார்த்தா காண்டாரன்னு சொல்றேன், நீ லைக் வேற போட சொல்ற. ஏயா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? யார் இவன்? இது என்ன இது? எங்க இருக்க நீ இப்போ? ஆபீஸ்ல இருக்கேன்யா. என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்க நீ? ஓ இந்த கான்வர்சேஷன் தெரியும். ஃபர்ஸ்ட் உனக்கு யார் ஸ்மைல் பிரகாஷ்னு பேர் வச்சா சொல்லு நீ ஃபர்ஸ்ட், அப்புறம் நான் சொல்றேன். ஓ பா நான் வேலையா இருக்கேன்பா. நானும் வேலையா இருக்கேன், சொல்லியா? சரக்கு அடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதையும் அடிக்க வச்சிட போகுது. மயில் பிரகாஷ், ஸ்மைல் பிரகாஷ், மயில் பிரகாஷ் வச்சுக்கயா பேரை. ஏய் யாரா நீங்க சொல்லி தொலைங்கயா. சொல்ல முடியாது, இப்ப என்ன பண்ணுவ? சொல்லாதடி போங்கயா மண்ணா கெட்டி. ஏய் என்ன டென்ஷன் ஆறியா? வச்சுக்கலாமா? உனக்கு எனக்கு வச்சுக்கலாமா? என்ன வச்சுக்கலாமா? ஒட்டுமா? நான் மேல ஒட்டுமா? மேல ஒட்டுமா? ஏய் மச்சான் ஓவரா பண்ற, என்னன்னு கேளு இவன் கிட்ட. கால் பண்றீங்களா என்ன? ஏய் கேளுடா இவன் கிட்ட, என்னன்னு கேளு. ஹலோ ஹலோ ஏய் என்ன இது 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 யாரா? மூஞ்சிலே படும் பாரு, கெட்டார்த்த பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். போட்னா போயிட்டே இருப்பேன் பாத்திக்க. லேடிஸ் வாய்ஸ் மாதிரி தெரியுதா இல்ல எந்த வாய்ஸ் மாதிரி எனக்கு லேடிஸ் வாய்ஸ் மாதிரி கேக்குதா? என்ன மச்சான் பேர் சொன்னா? மயில் பேகா ஸ்மைல் பிரகாஷா? மயிலே மயிலே அடுப்பேத்துறாம இல்ல கால் பண்ணி கலைக்கிறீங்களா என்ன? இவருக்கு கால் பண்ணி கலாய்க்க வேற செய்யணுமா? உன் பேரே கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கு. ஏய் ஸ்மைலே 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 சொல்லுங்க பிராங்க். சீ சப்பலாம் இல்ல, வேணும்னே தான் கலாய்க்கிறோம். உங்களுடைய நண்பர் ஒருத்தர் தான் வந்து கால் பண்ணி இவரை கலாய்ங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் கலாய்ச்சோம். உங்களை இவ்வளவு நேரம் கலாய்ச்சிட்டு இருந்தது மிஸ்டர் சஞ்சீவ், ஹீரோ ஆக்டர் சஞ்சீவ் தான் கலாய்ச்சிட்டு இருந்தாரு பிரதர். ஓ ஐயோ கேவலம் திட்டி வர விட்டுருக்கேன். இல்ல இடையில இதுக்கப்புறம் தான் திட்டணுமா? இடையில இந்த மண்ணாங்கட்டிங்கிற வார்த்தைலாம் வந்துச்சு, அதுக்கு நாங்க என்ன பண்றது? சொல்லுங்க பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? ஹலோ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க பிரகாஷ்? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க நல்லா இருங்க, நாசமா போங்க. மயில் பிரகாஷ் எதுக்கு வந்துச்சு? யாரோ வச்சு விட்டாங்கப்பா, அது ஒரு இதுன்னு சொல்லிட்டு போன் பண்ணி தெரியல காய்கறீங்க. சரி ஓகே பிரகாஷ், உங்களை இப்படி கலாய்க்க சொன்னது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல, அந்த நல்ல காரியம் செஞ்சது யாரும் தெரியல. அவர் பேரை சொன்னா நீங்க என்னென்ன சொல்வீங்கன்னு இப்ப சொல்லுங்க, நாங்க அதுக்கப்புறம் ஒரு பேர் சொல்றோம். அவர் எப்படிலாம் திட்டுவீங்க? திட்டுங்க போட்டுக்கிறோம் நாங்க, நீங்க சொல்லுங்க. பேட் வேர்ட்ஸ் பண்ணாத இதுக்கு மேல திட்ட முடியாதுங்க. பேட் வேர்ட்ஸ் ஐ எதிர்பார்க்க பேட் வேர்ட்ஸ் ஒரு ரெண்டு வார்த்தை. மா பிரீத்திமா நீங்கம்மா சரி நல்லா பேசுமா. என்னம்மா நீ? யாரு சரி உங்க ஃப்ரெண்ட் மனோ தான் உங்களை இப்ப எல்லாம் கலாய்க்க சொன்னாரு. அவர் லைன்ல தான் இருக்காரு, பேசுறீங்களா? பண்ணாத பரதேசி குரங்கு பையில பக்கத்துல இருக்கானா? டீ விட்டு தலையா மச்சான் டீ விட்டு தலையா? ஏய் எச்ச விடு திட்டாத. டேய் சரி ஓகே பிரகாஷ் டென்ஷன் ஆகாதீங்க. என்ன இருந்தாலும் வந்து தனியா போன் பண்ணி பேசிக்கோங்க. ஓகே அண்ட் உங்களை நாங்க ஏதோ அசிங்கமா பேசியிருந்தோம்னா எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க மிஸ்டர் பிரகாஷ். ஓகே மனோ அண்ட் பிரகாஷ் thank you so much. டாடா bye bye take care. ஓகே நம்ம எதிர்பார்த்த கண்டென்ட் கடைசியா வந்துருச்சு bro. சூப்பர் நல்லதா? நைஸ் bro. thank you. yes okay கொஞ்சம் கத்துக்கோங்க. ஓகே கிளாஸ் சோ இன்னைக்கு நம்ம பேசின அந்த மூணு காலர்ல யார் பெஸ்ட் காலர்? ரவீன் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கான். ஓகே ஃபைன். ஏன்னா அவன் கொஞ்சம் நம்பி கொஞ்சம் ஸ்டார்டிங் இன்டர்வியூல கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சார் மூவி பத்தி. சரணும் அப்படிதான் சாஃப்ட் நேச்சர் தான். ரவீன் கொஞ்சம் காண்டவன் பார்த்தேன், பட் அவன் கண்டுபிடிச்சிட்டான். அடி வெச்சு ஓடிட்டான். ஓகே ஃபைன். எனிவே சூப்பர். தொடர்ந்து வேந்த டிவிக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா வந்து கொடுப்பீங்க. இது வந்து என்னோட சேனல் மாதிரி ஆயிடுச்சு. இவங்க படமும் நான் பண்ணிட்டேன்னா அடிக்கடி நம்மளை வச்சு செய்யறாங்க. ஐ அம் சோ ஹாப்பி. அடிக்கடி நான் இங்க வந்து மக்கள் கூட இன்டராக்ட் பண்ண முடியுது, உங்க கூடயும் பேச முடியுது. ஸோ ஐ அம் சோ ஹாப்பி. Thanks for calling me once again. Thank you so much. Thank you. Okay, இப்போ நாங்க கிளம்பக்கூடிய டைம் வந்தாச்சு. So டாடா and bye bye from Preeti, Tom Franklin with Sanjeev. இது கடுப்பேத்துறாங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்டை கலாய்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஃபோன் நம்பர் அண்ட் போட்டோ கூடவே உங்க ஃப்ரெண்டோட போட்டோவையும் சேர்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல இமெயில் பண்ணுங்க. தொடர்புக்கு வாட்ஸ்அப் நம்பர் 9940439574. இமெயில் ஐடி kml@vendermedia.in.